எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே தேவனை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக வரவேற்கிறோம். நீங்கள்லாம் மிகுந்த ஆவலோடு இந்த நாளிலும் இந்த ஆராதனையை பங்கு கொள்ளும்படியாக, எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யோவான் 3:16 நாம் வாசிக்கிறது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய அன்பு என்னவென்றால் அவர் சிலுவையில் மரித்தது. ஹல்லேலூயா. அது ஆழமான அன்பு, அது அழியாத அன்பு, அது நித்தியத்தின் அன்பு. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து அந்த ஆழமான அன்பை கொண்டாடும்படியாக இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து நாம் எல்லாரும் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த அருமையான பாடலை எங்களோடு இணைந்து நீங்கள் எல்லாம் பாடும்படியாக உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ந்து கரங்களை தட்டி அந்த ஆழமான அன்பை நாம் கொண்டாடுவோமா? Hallelujah, hallelujah. உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத
ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென் அந்த அன்பை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. விழுவோர்ந்தவர் எல்லாரும் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஆமென். குப்பையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். மாறாத அன்பு. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. நம்மை ஏற்றுக்கொண்ட அன்பு, மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட அந்த ஆழமான அன்பை எல்லாரும் நான் இன்று கொண்டாடுவோம். Yes Lord, we celebrate your love that is shown for us, Father, on the cross. Hallelujah. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்திட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. ஆமென். எல்லாரும் நான் இன்று எஸ் லார்ட் எல்லாரும் கொண்டாடுவோமா? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆடியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க. ஆமென். அவருடைய அன்பை. ஹல்லேலூயா. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மீண்டுமாக ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் நான் இன்று ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அவருடைய அன்பு
நாளும் மாறாதது. நம்மை தேர்ந்தெடுத்த நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக அவருடைய அன்பு நம்ம மேலே அது மாறாத அன்புதாங்க. ஹல்லேலூயா. நம்மோடு என்றும் இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இங்க சொல்லுவோமா? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளா ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எல்லாரும் நான் இருந்து ஹல்லேலூயா. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. என் இயேசுவின் அன்பு, பூரண அன்பு. என் இயேசுவின் அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டி அணைக்கிற அன்பு, ஒவ்வொரு நாளும் நம்மை அங்கீகரிக்கிற அன்பு. என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று ஒவ்வொரு நாளும் நம் மேல் அன்பு கூறுகிற அந்த அன்புக்காக எல்லாரும் நன்றி. Yes Lord, yes Father, we thank you, we thank you for your everlasting love. Yes Jesus, இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிற அன்புகள், நீங்கள் அனுபவிக்கிற அன்பு எல்லாம் அது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான ஒரு அன்பு, ஒரு நாளும் மாறாத அன்பு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முன்மாதிரியாக நமக்காக அந்த சிலுவையில் அவர் காண்பித்த அன்பு. ஹல்லேலூயா. அதே தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையிலே இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்களும் நானும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்னாலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல அந்த பரிசுத்த ஆவியானவர்னாலே அதே அன்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே அன்பை இன்றைக்கு நமக்குள்ளாக அவர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக இந்த நாட்களிலும் சரீரமாகிய சபைக்கு அந்த ஒப்பற்ற அன்பை, அவருக்குள்ளாக இருந்த அதே அன்பை அவர் நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான பாடலாம் பாடும் பொழுது அந்த தேவனுடைய அன்பை, மாறிடாத அந்த நேசத்தை, அவருடைய அன்பை நாம் உணரும்படியாக எல்லாரும் அந்த அருமையான பழைய காலத்து பாடலானால் மிகவும் அர்த்தமுள்ள அன்பு நிறைந்த பாடல். இந்த பழைய கால பாடலை பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் இணைந்து எங்களோடு இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய அன்பை உணரும்படியாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக. Thank you Jesus. We celebrate your love, Father. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த இசைவாசிகளோட கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். ஆமென். Yes Lord. இயேசுவின் அன்பை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. மாறிடாய் மானிசரே, மாறாதவர் அன்பே நானுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாய் மானிசரே, மாறாத
வளர்ந்திடும்படியாக அவருடைய சாயலை நாம் அணியும்படியாக இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே அன்பை நமக்குள்ளாக ஊற்றும்படியாக எல்லாரும் நான் இந்த அவரை கேட்போமா? அப்பாவை சந்திக்கிறவர் அதே அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆவியான அன்பை பகர்ந்திட தூய தேவனின் வெண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க எல்லாரும் நாய்ந்து ஆவியான அன்பை பகர்ந்திட தூய தேவனின் வெண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகன் இதே எல்லாரும் நாய்ந்து. Yes Lord, yes Jesus, we celebrate your love. Yes Lord, thank you for your eternal love. Yes Lord, இணையேதும் வேறில்லையே இயேசுவின் மகன் இதே. ஆமென். Hallelujah. எல்லாரும் நாய்ந்து. ஆமென். Yes Lord, இணையேதும் வேறில்லையே. ஆமென். Hallelujah. நியாய விதிதனிலே நாமும் அவருக்குள்ளாக தைரியமாக நிற்கும்படியாக இந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவருடைய அன்பினால் நாம் நிறைந்து இந்த நாட்களிலே வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தைரியமாக நிற்கும்படியாக இந்த நாட்களிலும் அவருடைய அன்பு நமக்குள்ளாக பெருகும்படியாக விருத்தி அடையும்படியாக பூரணம் அடையும்படியாக எல்லாரும் நான் இது கேட்போம். Yes Lord, thank you Father. Let your love, let your perfect love fill us, Lord. Thank you Jesus. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லவே. ஆமென். நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. எல்லாரும் நாய்ந்து இயேசுவின் மகன் வீரே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் மகன் வீரே. Hallelujah. Yes Lord. ஆமென். இதற்கிணை ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. ஆமென். எல்லா பயத்தை நீக்கும்படியாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இந்த அன்பினாலே எல்லா பயத்தை நீக்கும்படியாக இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக ஒரு காலம் அன்பு ஒளியாத என்ற வார்த்தையின்படியாக ஒரு நாளும் நம்மை கைவிடாத அந்த அன்பினாலே நிற்கும்படியாக எல்லாரும் நாய்ந்து இந்த அன்பை கொண்டாடுவோமா? Yes Lord, thank you Jesus, we celebrate your love Father. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. Hallelujah. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. எல்லாரும் நாய்ந்து இயேசுவின் மகன் வீரே
Hallelujah. Thank you Jesus. அவருடைய மாறாத அன்புக்காக ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாம் வாழ்கிறதின் காரணமே அவர் நம்மேல் வைத்த பிரியம், அவர் நம்மேல் பாராட்டின இரக்கம். ஹல்லேலூயா. அந்த அன்பின் மிகுதியினாலே நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் திறந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாராட்டின அந்த அன்புக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, அப்பா, we thank you Father, we thank you for the love that was manifested on the cross. ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பு செலுத்தும்படியாகவே பரலோகத்தின் மேன்மை எல்லாவற்றையும் நீங்க துறந்தீங்களப்பா. பரலோகத்தின் மகிமை யாவையும் துறந்தவராக பரலோகத்தின் மைந்தனாகிய நீங்க எங்களுக்காகவே இந்த பூலோகத்தை தேர்ந்தெடுத்து நீங்க வந்த அன்பு, அது ஆழமான அன்பு அப்பா, அதை அளவிட முடியாத அன்பு. Thank you Father. We celebrate the depth, we celebrate the height of your eternal love, the love that made you to come from the heaven to the earth and to go to the cross and then to go, Father, to the depth of the earth and one more time ascend and go into the glory. And we thank you, Lord, that you're going to come back one more time to take us to where you are, to eternity, Father. We thank you. We celebrate your love, Jesus. உம்முடைய அன்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாரும் நான் இந்த வேளையிலும் இந்த அருமையான பல்லவியை நாம் பாடி, yes Lord, let's all put our hands together and celebrate the love of the Father, the love of the Son. Oh yeah, we'll lift your love, Jesus. Let your beautiful love, we'll lift to die, Lord, and lift your name on high. Lord, I love to sing your praise songs. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Oh yes, Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Everyone together. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I'll lift your name on high. Come on, church, let's all lift up the name of Jesus wherever you are. Join with us even as we lift up the banner of love of our Lord Jesus. Come on, church, let's celebrate the love. Hallelujah. We celebrate, we lift your name on high, Jesus. Come on, everyone together. Hallelujah.
உங்க நாமம் இந்த நாட்களிலே பூமி எங்கும் உயரும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Yes Jesus. Oh yes. பாதை காட்டிடவே புகழ் வந்திரே சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவேன். எல்லாம் நாய்ந்து பாதை காட்டிடவே yes Lord தீரே சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன். உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். உந்தன் நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த நாமத்தின் மூலமாக இந்த பூலோகத்தில் வந்தவர், அந்த நாமத்தின் மூலமாக அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தவர். அந்த நாமத்தின் மகிமையினாலே, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையினாலே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அந்த நாமத்தின் வல்லமையினாலே பரலோகத்துக்குள்ளாக கடந்து சென்றவர். மீண்டும் அதே நாமத்தின் வல்லமையினாலே வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக எல்லார கரங்களை உயர்த்தி அப்பா இயேசு என்ற நாமத்தை இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் துக்கத்தோடு அல்ல, உம்முடைய சிலுவை குறித்து நாங்கள் துக்கத்தோடு அல்லப்பா நாங்கள் கொண்டாடுகிறோம். We celebrate the reason for the cross. Lord, we are not mourning the cross, but we celebrate the reason behind the cross. Oh Father, இந்த நாட்களிலும் சிலுவை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி அல்லது கவலையாக இருக்க தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த சிலுவை அது ஒரு வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. நம்மை மகிழ்வித்தது அந்த சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலமாக இந்த நாளிலும் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. Thank you Lord. அந்த சிலுவையின் மூலமாக இந்த நாளிலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் அளவை, அதன் ஆழத்தை, to see the depth of the love of the bridegroom to his bride. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு அவருடைய அன்பை காண்பித்தது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு அவருடைய அன்பை காண்பித்தது அந்த சிலுவையிலே. ஹல்லேலூயா. ஆகவே மனவாட்டியாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை ஒரு அன்பின் சின்னமாக ஒவ்வொரு நாளும் தழுவும்படி. Lord, we thank you. We thank you for your cross. எல்லாரும் வாய்களை திறந்தப்பா உம்முடைய நேசத்தை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வேளையில் உம்மிடம் நாங்கள் வருகிறோம் அப்பா. For there is true love in your presence Jesus. உம்முடைய பிரசன்னத்தில் மாத்திரமே உண்மையான அன்பு, நிரந்தரமான அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Jesus. Above all power, above all kings, above all nature and all creator things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all will and the
treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, lay beyond the stone, you live to die, rejected and alone, like a rose. You were trampled on the ground, you took the fall, and you thought of me above all powers, above all kings, above all nature and all creator things, above all will and the ways of man. You were here before the world began. Above all powers, above all kings, above all nature and all creator things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, Jesus, above all wonders the world has ever known, above all wealth and the treasures of the earth. There's no way to measure what you were. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose. You were trampled on the ground, you took the fall, and you thought of me above all. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall, and you thought of me above all. சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்டி மரித்திட பூமியில் நீ வாழ்ந்து கீழ் விழுந்த பூவை போல சுக்கப்பட்டி எல்லாவற்றிலும் என்னை நினைத்து மேலாக வண்ணமைகளிலும் ராஜாக்களிலும் சிருஷ்டிப்பு அனைத்திலும் மேலானவர் நீவே. ஞானம் அனைத்திலும் மனித வழிகளிலும் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தீரே. ராஜ்யம் அனைத்திலும் சிங்காசனங்களிலும் உலகம் கண்ட அதிசயம் அனைத்திலும் செல்வங்கள் அனைத்திலும் உலக பொக்கிஷங்களில்
அளவிட கூடுமோ சிலுவையில் எனக்காய் அழிக்கப்பட்டீர் rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and you thought of me above all. Here விழுந்த பூவை போல் நசுக்கப்பட்டு எல்லாவற்றிலும் இயேசுவே என்னை நினைத்தீர் மேலாக. We celebrate the depth of your love, Jesus, the love of your Son, Jesus. We come before your cross and we lay ourselves down, Father, that He chose me on that cross, Jesus. எல்லாரும் இந்த நாளிலும் அந்த கல்வாரி சிலுவையிலே என்னை தேர்ந்தெடுத்த அந்த தேவன், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த உலகத்திலே 1000 கோடி மக்கள் இருந்தாலும் அவர் என் மேல் அன்பு கூர்ந்ததினாலே அந்த சிலுவையை அவர் சுமந்தார். அந்த சிலுவையிலே அவர் எனக்காகவே ஜீவன் விட்டார் என்று எல்லாரும் நான் இந்த வேளையிலே அப்பா உம்முடைய அன்பு மிக பெரியது. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நான் அடிபணிகிறேன். Father, I submit my life for your cross that took my place. என்னுடைய இடத்தை எடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை எனக்காக நீங்க சுமந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் நான் இந்த வேளையிலே அவருடைய அன்பை உயர்த்தி அப்பா அந்த சிலுவையிலே மாறாத உம்முடைய அன்புக்காக அந்த அன்பிலே அப்பா நாங்களும் நிலைத்திருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Oh yes Jesus, oh thank you for your cross. We thank you Lord, we celebrate your cross Jesus. Thank you Lord. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் தேவனை நன்றாய் துதித்து போற்றி மகிழ்ந்தோம். கர்த்தர் இப்படி ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கனம் மகிமை உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு உளம் கணித நன்றியை நான் நம்புகிறேன். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. திருச்சபைக்கு செல்ல வேண்டும், திருவார்த்தைகளை கேட்க வேண்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவுகள். ஏனோ தெரியவில்லை, இன்றைக்கு உங்களால் திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை. அதற்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த தெய்வ மனிதன் இப்படி ஒரு வாய்ப்பினை உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் ஆராதனையின் மையத்தில் வந்திருக்கின்றோம். இந்த கனமான ஊழியம், அதாவது இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி ஊழியங்களை நாம் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும். அதை நீங்கள் நன்றாய் செய்கிறீர்கள், நான் அறிவேன். எங்கள் திருச்சபையில் அனுதினமும் எந்த ஒரு கூடுகையானாலும் இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்காமல் விட்டதே கிடையாது. தேவன் அதற்கு சாட்சி, எங்கள் திருச்சபையாரும் சாட்சி. ஒவ்வொரு கூடுகையிலும் ஒவ்வொரு நாளும் ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காக, இயேசு ஊழியங்களுக்காக, கனத்துக்குரிய ஐயாவுக்காக, ஏன் நேயர்களே உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே ஜெபம் தான் முதன்மையானது. அடுத்து இந்த ஊழியத்திற்கு எங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்புகிறோம். மாதத்திற்கு ஒரு முறை 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏஞ்சல் டிவிக்கென்று ஒரு காணிக்கையை மக்களிடமிருந்து சேகரித்து அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது என்று அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்து அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை அனுப்பி வைத்து இந்த இயேசு ஊழியங்களை தாங்குகிறோம் சபையாக. ஆகவே எனக்கன்பானவர்களை, ஜெபம் மட்டும் போதாது, நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இது கட்டாயம் அல்ல, உங்கள் மனதில் நீங்கள் ஏவுகிறபடி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது தேவ வார்த்தை, கட்டாயம் அல்ல, மன வசனமாயும் அல்ல. உங்கள் மனதில் ஏவுகிறபடி காணிக்கைகளை அனுப்புங்கள். திரையில் இதோ விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, பாருங்கள். அவ்வமயம் ஒரு பாடலையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொறுமையாக செயல்படுங்கள், அவசரம் இல்லை. உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா! எல்லாரும் நான் இந்த ஆமென் அந்த அன்பை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா! விழுவோர்ந்தவர் எல்லாரும் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஆமென். குப்பையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஹல்லேலூயா! எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா! ஆமென். மாறாத அன்பு. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா! நம்மை ஏற்றுக்கொண்ட அன்பு, மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட அந்த ஆழமான அன்பை எல்லாரும் நான் இன்று கொண்டாடுவோம். Yes Lord, we celebrate your love that is shown for us, Father, on the cross. Hallelujah! மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே
தன்னையே தந்திட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. ஆமென். எல்லாரும் நான் இன்று Yes Lord, எல்லாரும் கொண்டாடுவோமா? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமென். நல்லதொரு ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறீர்கள். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்தை திருப்ப போகிறோம். ஆண்டவர் தமது வார்த்தைகளின்படியாக நம்மோடு இடைப்படுகிறார். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அருளப்பட்டது. அந்த வார்த்தையின் வெளிச்சம் அதை தீர்க்கமாக எடுத்து உரைக்கத்தான் திருத்தொண்டர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விவிலியத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேறு என்ன நமக்கு வேண்டியது இருக்கு? சட்ட திட்டங்கள் அத்தனையும், ஆசீர்வாதங்கள் அத்தனையும், செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய பரிசுத்த வேதாகமம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சுமந்திருக்கின்ற அந்த வேத வார்த்தைகளை தான் உங்களுக்கு எடுத்து உரைக்கப் போகிறோம். என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு நாள் செபித்துக் கொண்டிருந்த பொழுது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் அருளப்பர் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைவுக்கு கொண்டு வந்தார். அதை உங்களுக்கு எடுத்து உரைத்து அதிலிருந்து உபன்யாசம் அல்லது வியாக்கியானம் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 15:4, Gospel according to St. John chapter 15 and the verse 4. Let us read it together. இப்பொழுது தமிழில் வாசித்த பின்பு ஆங்கிலத்திலையும் வாசித்துக் கொள்ளுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் திருவார்த்தைகள், அவரே திருவாய் மலர்ந்தது தான் அது. தன் சீடர்களோடு கூட அவர் அளவலாவிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பேருண்மையை அவர்களுக்கு மிக அழகாக எடுத்து உரைக்கிறார். அதுதான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரம். அதனுடைய ஆரம்பமே அற்புதமாக இருக்கும். ஒரு திராட்சை செடியை மையமாக வைத்து அந்த திராட்சை செடியினுடைய தன்மையை எடுத்து உரைத்து தானும் தன் சீடர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நயம்பட சொல்லுகிறார். ஆரம்பிக்கும் பொழுதே நான் மெய்யான திராட்சை செடி என்று 1ஆம் வசனத்திலே சொல்வார். சொல்லிட்டு என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்கே பிதாவையும் தன்னையும் இணைத்து விட்டு அதற்கு பின்பு அவர் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடிகளாக நம்மை சித்தரிக்கிறார். அதில் இன்றைக்கு நான் உங்களை இழுத்து கொள்ளுகிற வார்த்தையாகிய அவருடைய வார்த்தைக்கு நேராக மனதை திருப்ப விரும்புகிறேன். என்னில் நிலைத்திருங்கள். இது இயேசு சொல்றார். அப்படியானால் அநேகரால் அவரோடு கூட இருக்க முடியவில்லை. நிலைத்திருத்தல் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, ரிமைன் இன் மீ ஆர் அபைட் இன் மீ. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். விவரமாக சொல்கிறேன். ரிமைன் அப்படின்னு சொல்லும் பொழுது டு ஸ்டே இன் த சேம் பிளேஸ் ஆர் வித் த சேம் பர்சன் ஆர் குரூப். ஒரே இடத்துல ஒரே குழுவினரோடு அல்லது ஒரே நபரோடு நீங்கள் நிலைத்து இருங்கள். அதுதான் ரிமைன். அதில் இருங்க, அங்கே அவங்க கூடவே இருங்க. அதே போல் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அபைடு இன் மீ. இந்த அபைடு என்று சொல்லும் பொழுது அதற்கு நிலைத்திரு, பின்பற்று, நல் உணர்வோடு ஒத்துப்போ, நல்ல உணர்வோடு ஒத்துப்போ, உறுதியாக நில்லு.
அவமானங்களை தாங்கு, இணங்கி ஒழுகு. எத்தனை வார்த்தைகள் இந்த அபைடுக்கு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ரிமைன் அந்த வார்த்தையும் அபைடு என்று சொல்லப்படுகிற 2 வார்த்தைக்கும் அர்த்தம் என்னமோ ஒன்று தான், ஒரே வார்த்தை தான். அதை கிரேக்க வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், மேனோ, MENO. அந்த மேனோ என்று சொல்லும் பொழுது ஸ்டே, தங்கியிரு, ஆர் கண்டினியூ, தொடர்ச்சியாயிரு, ஆர் டுவல், அங்கேயே வசி. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். நிலைத்திருத்தல் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு டு டுவல், ஒரு இடத்தில் வாசம் பண்ணு, டு ஸ்டே, தங்கியிரு, டு ஸ்டட்டில், அங்கேயே இருந்துக்கா, டு சிங்க் டீப்பர், ஆழத்துக்குள்ள போயிடு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மெனோ என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையில் தான் இந்த ரிமைனுக்கும் அபைடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தன் சீடர்களை பார்த்து, என்னில் நிலைத்திருங்களப்பா, நீங்க என்னிலே நிலைத்திருக்கும் பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு பாவத்தை குறித்து பேசும்பொழுது இப்படி ஒரு காரியத்தை சொல்வாங்க. வெள்ளத்தில் எல்லாம் அடித்து கொண்டு போகும் பொழுது ஒரு தம்பி கருத்த ஒரு பெரும் மூட்டையை கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போது, கரையிலிருந்து அவனுடைய சொந்த பந்துக்கள் பெற்றோரெல்லாம் கூச்சல் போடுறாங்க, தம்பி அது நமக்கு வேணாண்டா, விட்டுரு, நீ வா மகனே, வெள்ளாற்றில் நீ அடிச்சுட்டே போறியேப்பா, அது வேண்டாண்டா, அதை விட்டுடுடா. அப்ப அவன் அங்கிருந்து கூச்சல் போடுவான், அம்மா நான் எப்பயோ விட்டுட்டேன், அதுதான் என்னை விட மாட்டேங்குது. என்னடா சொல்ற, எது விட மாட்டேங்குது? ஒரு கரடி என்னை பிடிச்சுக்கிட்டு இருக்குதுமா, ஒரு கரடி என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அது என்னை விட்டப்பாடு இல்லை. இது பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, அது இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ என்னிலே நிலைத்திருக்க, என்னை பிடிச்சுக்கிட்டா நான் உன்னை விடவே மாட்டேன், நானும் உன்னை நிலைத்திருப்பேன், நான் உன்னை விட்டுடவே மாட்டேன்பா. நாம் அவருடைய கையை பிடிக்க தாவும் பொழுது அவர் நம் கையை பிடித்து கொண்டால் விடுவதே கிடையாது, அழிந்து போவதே கிடையாது. நிலைத்திருத்தல், அபாய்ட், டு ரிமைன். ஏசு அதை தான் சொல்றார், என்னில் நீங்கள் நிலைத்திருங்களப்பா, விட்டுட்டு போயிடாதீங்க. அந்திய காலத்தில் பவுலடிகள் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிற ஒரு கடிதங்களில் ஒன்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். அதில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வாக்கியத்தில் இருந்து சில வசனங்களை அவர் வேதனையோடு எழுதுவார். தன்னோடு கூட இருந்தவர்களை வைத்து எழுதுவார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான், என் கூட இருக்க முடியல அவனால. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கா, மார்க்குவை கூட்டிட்டு வா, அப்படியெல்லாம் அவர் எழுதுவார். தன்னுடைய நண்பர்களை பற்றி, தன் உடன் ஊழியர்களை பற்றி. இவங்க என் கூட இல்லைப்பா. அவனுக்கு ஆசை இந்த உலகத்து மேலே வந்துருச்சு தேமாவுக்கு. கண்ணனாகிய அலெக்சாண்டர் த கோல்ட் ஸ்மித் ரொம்ப தீமை, என் கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சுட்டான், என் கூட அவனால் இருக்க முடியல. நல்ல நிலையில் ஒருவேளை ஒரு சிலர் ஆசீர்வாதத்தோடு போவார்களே, ஆனால் பிரச்சனை கிடையாது. நான் இயேசு அழைக்கிறார் என்ற ஊழியத்திலே ஒரு 10 ஆண்டு காலங்கள் நகமும் சதையும் என்று சொல்வார்கள், அதுபோல் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு இணைந்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அந்த ஊழியத்தில் நான் இருந்த காலகட்டங்கள் பொற்காலம் என்று நான் சொல்வேன்.
நான் அவர்களோடும் அவர்கள் என்னோடும் ஒன்றிணைந்து விட்டதினாலே தெய்வீக அன்பிலே நாங்கள் பிணைக்கப்பட்டோம், இணைக்கப்பட்டோம், ஏன் கட்டப்பட்டோம். காலம் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை போதக பணிக்கு என்று அழைத்த பொழுது தேவ மனிதன் கனத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி தேவ சித்தம் அறிந்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். ஆனாலும் இன்று வரை 35 ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்ட பின்பும் அவர்களோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியமும் அன்பும் மாறவே இல்லை. என்று கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களோடு நட்பு நான் கொண்டேனோ, கடந்த 16 வருடங்கள் அவர்களோடு நான் வைத்திருக்கிற அந்த நட்பு, அதிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்றால் அவர்களும் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. ரிமைன் இன் லவ், அபைட் இன் லவ். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலர் அவர்களால் நிலைத்திருக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். இந்த தேமாவை போல, கண்ணானாகிய அலெக்சாந்தரை போல சிலர் விட்டு போய்விடுகிறார்கள். நிலைத்திருக்க முடியவில்லை. அதனால தான் இயேசு சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு கூட இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பணியாற்றியவர். அவர் பெயர் பாஸ்டர் தேவதாஸ். நான் இந்த முழுநேர ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது என்னை உற்சாகமூட்ட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் ஒரு சில வாரங்கள் போய் நம்முடைய நண்பர் பாஸ்டர் ராஜன் ஜானை உற்சாகமூட்டுவோம் என்று வந்தார். காலப்போன போக்கினிலே கர்த்தர் அவரோடு இடைப்பட்டார். அவர் எங்களோடே தங்கிவிட்டார். அதாவது இந்த ஊழியத்தில் எங்களை விட்டு அவர் போகவில்லை. இன்று வரை பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஆனாலும் அவர்களுக்கு வந்த கணவன்மார்களும் எங்களோடே தங்கிவிட்டார். இயேசு அதை தான் சொல்றார், என்னிலே நிலைத்திருங்கப்பா, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு பந்தம் பாருங்களேன். அந்த திராட்சை செடியோடு அவர் பேசும்போது, நான் திராட்சை செடி, என்னுடைய பிதா தோட்டக்காரர் மெயின்டைன் பண்ணுறார், நீங்களெல்லாம் என்னோடு இருக்கிற கொடி. அப்போ அந்த திராட்சை செடியோடு இருக்கிற அந்த கொடிக்கு அதே தன்மைகள் தான் இருக்கும். ஒரு திராட்சை செடியில் இணைந்திருக்கிற அந்த கொடிக்கு என்ன தன்மை என்றால் அந்த திராட்சை செடியினுடைய தன்மை தான். 5ஆம் வசனத்தில் அவர் அதான் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனினும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லும் பொழுது, அவர் திராட்சை செடி, நான் கொடி என்றால் ஒரே உறவு. இப்போது என்னுடைய விரலை ஏதோ ஒரு காயப்பட்டு விட்டது என்றால் அதோடு அது போவதில்லை, என் மூளைக்கு அது போகிறது. ஐயோ என்று நான் கூச்சல் போடும்போது இந்த கை போய் உதவி செய்கிறது. இணைப்பு, சரீரம் எல்லாம் ஒன்றாக ஒன்று இணைத்து பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் அடிப்படுறதுனால போட்டு ஒன்று விட்டுறது இல்லையே. அதுபோல தான் ஒரு மனிதன் இயேசுவோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்நாள் எல்லாம் இயேசு கூடவே இருக்கிறார். அவனை கண்டால் இயேசுவை கண்டபோது எப்படி இருந்தது, அப்படிதான் இருக்கும். இது ஒரு பெரிய சத்தியம். ஆனாலும் இன்றைக்கு நேரம் கருதி சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கட்டும். ஏன் ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும், அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. நேரத்தை கருதி ஒரு சில காரியங்களை இப்பொழுது சொல்லுகிறேன். முடியாத பட்சத்தில் பிற்காலத்தில் சமயம் கிடைக்கும் போது எடுத்து உரைக்கிறேன். ஆனால் எல்லாம் இந்த அதிகாரத்திலே இருக்கு. முதலாவதாக இப்பொழுது வாசித்த அந்த யோவான் 15:5 இன்னொரு விசை வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் நிலைச்சிருக்கணும்? ஏன் கூட இருக்கணும்? ஏன் கட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா,
மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையே அவரை பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவர் ஒரு கிறிஸ்தவர்ப்பா. எப்படி சொல்கிறீங்க? போய் பேச மாட்டார், சொன்ன மாதிரி நடப்பார். மற்றவங்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் பாருங்கள், எல்லாம் கூச்சல் போட்டு ஒரே வேதனையான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள் அமைதியாக இருக்கார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். மிகுந்த அவருடைய வாழ்க்கையை கனி, அவருடைய நல்ல குணங்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்கார். நம்ம இவ்வளோ அவரை வேதனைப்படுத்துகிறோம், அப்போ கூட பார்த்தீங்களா அவர் அமைதியாக இருக்கு. அதுதான் கிறிஸ்தவ கனி. இந்த கனி கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்றது, யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற ஒரு கொடி நான் அப்படின்னா என்ன அவர் சுத்தமாக வச்சுக்குவார், சுத்தம் பண்றார். அதிலே எந்த விதமான வேண்டாதவைகள் இருக்கக்கூடாது. எதிலெல்லாம் அந்த செடியில் வேண்டாத களைகள் இருக்கோ அதெல்லாம் வெட்டி வெட்டி துண்டு துண்டாக எடுத்து போட்டுருவார். அதற்கு சுத்தம் தேவை. அதை தான் சொல்றார், அதிக கனி கொடுப்பதற்கு அது சுத்தமாக இருக்கணும். அதில் வேண்டாத புழுக்கள்லாம் வந்து ஒட்டிக்கக்கூடாது, வேண்டாத பூச்சிகள் வந்து அதை அரிச்சிடக்கூடாது. அதுக்கு அவ்வப்பொழுது மருந்து போட்டு அவ்வப்பொழுது அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வேண்டாத புழுக்களெல்லாம் எடுத்துருக்கணும். எதில் அவர் சுத்தம் பண்ணுறார் அப்படின்னா 3ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்ன சொல்லி இருக்குது? அவருடைய போதனைகள், சுத்தமாக இருங்க, பாவம் செய்யாதீர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம், எந்த விதமான தீய எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம், ஒருவரையும் தீதாய் பேச வேண்டாம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப வேண்டாம், யாதோ ஒருவருடையதை அபகரிக்க வேண்டாம், உங்களால் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்து கொண்டிருங்கள், எதிலெல்லாம் உங்களுக்கு பிறரை நினைத்து செயல்பட பாக்கியம் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. இப்படிதான் அவருடைய உபதேசம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இதுல என்ன கடினம் இருக்கு? அவருடைய உபதேசங்கள் எல்லாம் லேசானவைகள். என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம் என்று சொல்லிட்டு 10 கற்பனைகளை பழைய ஏற்பாட்டிலே தேவாதி தேவன் மோசையிடம் கொடுத்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க சொல்றார். இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ண, அதை பண்ண, எவ்வளவுதான். அதையே இயேசு கிறிஸ்து அவருடைய காலகட்டத்தில் ரத்தின சுருக்கமாய் 2 கட்டளையாய் கொடுத்துட்டார். என்னை நேசி, என்னை போல பிறனை நேசி, அதுவும் உன்னை போல அவனை நேசி. இதில் என்ன கஷ்டம் இருக்கு? அதுதான் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்கிறத உபதேசமே உங்களை சுத்தமாக்கிடும். உங்களுடைய நினைவு, உங்களுடைய செயல்கள் அதிலே பரிசுத்தம் இருக்குமேயானால், அதற்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார், நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு ஒருவரை அனுப்புவேன், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை நல்வழியில் நடத்துவார், எப்படி வாழணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு போதனை செய்வார், அவர் தான் உணர்த்துவார். இப்போ எனக்கு நல்லா தெரிகிறது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது. இப்பொழுது நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும், திடீரென்று ஏதோ கோபத்தில் உங்களை எல்லாம் பார்த்து கூச்சல் போடுறேன் அப்படின்னா எனக்கே தெரியுது, என்ன இது
இவ்வளவு நேரம் பொறுமையாக பேசிட்டு இப்போ கூச்சல் போடுறோமே, என் மனம் என்னை திருத்துகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் கண்டிக்கும் பொழுது உள்ளவே அவர் வந்துட்டார்னா அதை செய்ய விட மாட்டார். அப்படி செஞ்சிட்டாலும் மன்னிப்பு கேட்க வைப்பார். நான் செஞ்சது தவறு, நான் உங்களை கோபமாக பேசிட்டேன், தயவு செய்து நீங்கள் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஆண்டவராக இயேசு சொல்லிட்டு போனார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவார். அதுதான் அவருடைய உபதேசம். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும்னா சங்கீதக்காரர் 1:3 இப்படி ஒரு வார்த்தை சொல்றார். அதை உங்களுக்காக வாசிக்க போகிறோம், கேளுங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மிகுந்த கனி கொடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொடியையோ செடியையோ சுத்தம் பண்ணுறார். எப்படி சுத்தம் பண்ணுறார்? அவருடைய உபதேசத்தினார். பிறகு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கணுமா. ஒரு செடி நல்லா கனி கொடுக்கணும் அப்படின்னா தண்ணி வேணுங்க. அதுக்கு நமக்கே தெரியும், ஒரு செடி வளரணும்னா நம்ம பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கணும் இல்லையா, விஞ்ஞானத்தில். ஒரு செடி வளர்வதற்கு அதற்கு சூரிய ஒளி வேணும், தண்ணி வேணும், மிக முக்கியமானது. தண்ணீர் இல்லைன்னா அது வளராது. சூரிய ஒளி, ஸ்டார்ச் தயாரிக்க வேணும். இன்டோர் பிளான்ட் என்று வச்சா கூட அதுக்கு கொஞ்சம் வெளிச்சம் படணும், மங்கிய வெளிச்சம். அப்போ இந்த செடியானது மிகுந்த கனி கொடுக்க நீர், தண்ணீர், அதுதான் சொல்றார், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் அது தன் கனியை கொடுக்கும். எங்கள் தோட்டத்தில் மாங்காய் மரம் 2-3 மரம் இருக்கு. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மா மூட்டை மூட்டையாக கனி, ரொம்ப டேஸ்ட்ஃபுல் மாங்காய் கொண்டு வந்து சபையாருக்கெல்லாம் அதை விநியோகித்தோம். அதே அடுத்த வருஷம் பார்த்தா ஒரு எண்ணி, ஒரு சில பிஞ்சுகள். என்னையா அப்படின்னு கேட்டால், போதுமான அளவு தண்ணீர் ஊற்றலை, போதுமான அளவு உரம் போடலை, போதுமானதாய் அதை சுத்திகரிக்கலை. பார்த்தீங்களா? இதே தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படணும். பரிசுத்த ஆவியானவரிலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு எப்போதும் இருக்கணும்னு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை அளவில்லாமல் நிரப்பியிருந்தார். அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம், பிதாவாகிய தேவன் சொல்றார், என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், அன்பு கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இயேசு இணைந்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏனென்றால் அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மிகுந்த காரியங்களை செய்யும்படி கூடவே இருந்தார். நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் அவர் உங்களை சுத்தம் பண்ணும் பொழுது விட்டு கொடுக்க வேண்டும். ஏன் அவரில் நிலைத்திருக்க வேண்டும்? அப்பதான் கனி கொடுக்க முடியும். அவர் கூட இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பத்திரமாய் நடத்துவார். நாம் அந்த நீரை குடித்து எப்படி அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கிறதோ அதுபோல ஆவியானவரால் நிரப்பப்பட்டு 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 புஷ்டியாகி தன் காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கனியை கொடுக்க முடியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்னொரு ஓமையில இப்படி சொல்றார், மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஒரு சகோதரன் எங்களை சந்திக்க வந்த பொழுது, ஒரு நல்ல அற்புதமான சகோதரன், எங்கள் திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு திறப்பு விழா இருந்தது. இந்த சகோதரன் பல முக்கியமான காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுத்தார். அதாவது அவருடைய தொழில் ரீதியிலே எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ நாங்கள் அந்த திறப்பு விழாவுக்கு அழைச்சோம். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
நன்றி பாஸ்டர், என்னால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டேன். ஆனால் நாங்கள் எங்கள் திருச்சபையை விட்டு வேறு எங்கேயும் போகிறதில்லை. ஏன் என்று கேட்டேன். எங்கள் திருச்சபையிலே எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எங்கள் போதகர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் சபையில் எங்களுடைய மேய்ப்பனிடமிருந்து எங்களுக்கு கொழுத்த கன்றை அடித்து விருந்து போடுவது போலதான் ஒவ்வொரு கொடுகையும் இருக்கும். எங்களுக்கு வேறு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு போதுமான போஷாக்களை அவர் தரார். எனக்கு அது மிக பரவசமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அப்படியானால் ரொம்ப நன்றி, தயவு செய்து நீங்கள் உங்கள் திருச்சபையிலேயே இருங்கள். உங்களுடைய போதகர் மேய்ப்பர் என்னுடைய நல்ல நண்பர் என்று. உண்மையிலேயே எனக்கு அவர் நண்பர் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல போஷாக்கள் கிடைக்கிறது, ஏன் நாங்கள் அங்கங்கே போகணும்? உங்கள் திருச்சபை மேய்ப்பர் உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான போஷாக்களை கொடுப்பாரையானால் நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்திருக்கீங்க. நல்ல நிலமாகிய இயேசு கிறிஸ்துவில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பது அவர்களுக்கு போஷாக்களை கொடுத்து 30, 60, 100 என்று பலன் கொடுக்கிறது போல நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமையானால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்து அருளிய பரிசுத்த ஆவியானவராலே எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இயேசு யோவான் 12:24 ஒரு காரியத்தை சொல்றார், கேளுங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்னுடைய பழைய நிலையிலிருந்து நான் கிறிஸ்துவுக்குள் போகும் பொழுது கிறிஸ்துவின் தன்மையோடு தான் நான் வெளியே வர முடியும். அதுதான் அவர் சொல்றார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், இந்த பூமியிலே நீங்கள் மாறாவிட்டால், பழைய சுபாவத்திற்கு, ஜென்ம சுபாவத்திற்கு நீங்கள் செத்து போகாவிட்டால் ஒரு புதிய மேனியை பெற முடியாது, பலனை கொடுக்க முடியாது. ஆகவே எனக்கன்பானவர்களே, கர்த்தரில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் ஜென்ம சுபாவத்திற்கு செத்திருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போகிறது, செத்து போகிறது, பழைய மனுஷன் செத்து போகிறான். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கலாத்திய மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, இவன் முன்னே சபையை பாழ்படுத்தினவன் அல்லவா, இவன் அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன் அல்லவா, தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி கட்டி இழுத்துட்டு வரணும் உத்தரவு பெற்று போனவன் அல்லவா, இவனா இப்படி மாறிவிட்டான். பழைய சவுல் அல்ல, புதிய பவுல். கிறிஸ்துவை துன்பப்படுத்தின சவுல் அல்ல, கிறிஸ்துவுக்காக உழைக்க வந்த பவுல். அப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பழைய சுபாவங்களுக்கு, பழைய வாழ்க்கைக்கு செத்தாக வேண்டும். அதில் கலாத்தியர் 1:24 பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு புதிய வாழ்க்கை, மகிமையானது. அன்பானவர்களே, இயேசு சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், உங்களோட வாழ்க்கை புதிதாக மாறும். நீங்கள் எப்பொழுதும் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை நான் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். உங்களோடு நான் எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருப்பேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறுகிறான். அதிலே ஒரு குறிப்பு தான், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அவரில் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் கிரைஸ்ட், ரிமைன் இன் கிரைஸ்ட். அப்படி நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை, மிகுந்த பலன் கொடுப்பீர்கள். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன என் ஆண்டவரோடு என்னாலும் நாங்கள் நிலைத்திருக்க அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு இணைந்தால்
மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுக்க நீர் எங்களை சுத்தம் பண்ணுகிறீர். உமது உபதேசத்தினாலே, உம்முடைய வார்த்தைகளினாலே, நீர் அருளிய பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் பலன் கொடுக்கிறவளாய் மாற்றுகிறீர். உமது பிள்ளைகளை எப்பொழுதும் உம்மில் நாங்கள் இணைந்திருக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைப்பார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம்.
கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும், வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில்
பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23.
நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும், என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு காண்பிக்கக்கூடிய வழிகளில் தங்கள் வழிகளை விட்டு மனிதர்கள் வெளியே வரட்டும். மனிதர்கள் வெளியே வரட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு காண்பிக்கக்கூடிய வழிகளில் தங்கள் வழிகளை விட்டு மனிதர்கள் வெளியே வரட்டும். மனிதர்கள் வெளியே வரட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு காண்பிக்கக்கூடிய வழிகளில் தங்கள் வழிகளை விட்டு மனிதர்கள் வெளியே வரட்டும். மனிதர்கள் வெளியே வரட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே, என் வாழ்க்கையின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது அதிகமான துன்மார்க்கர் விழாமல் இருக்கட்டும். விழாமல் இருக்கட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே, என் வாழ்க்கையின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது அதிகமான துன்மார்க்கர் விழாமல் இருக்கட்டும். விழாமல் இருக்கட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே, என் வாழ்க்கையின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது அதிகமான துன்மார்க்கர் விழாமல் இருக்கட்டும். விழாமல் இருக்கட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் எதிர்காலத்தை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து சாத்தானுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் எதிர்காலத்தை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து,
திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து சாத்தானுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் எதிர்காலத்தை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து சாத்தானுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக. ஆமென். தேவனே, கடந்த கால தோல்வியை விழுங்கக்கூடிய சாதனையை எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு தாரும், தாரும். ஆமென். தேவனே, கடந்த கால தோல்வியை விழுங்கக்கூடிய சாதனையை எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு தாரும், தாரும். ஆமென். தேவனே, கடந்த கால தோல்வியை விழுங்கக்கூடிய சாதனையை எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு தாரும், தாரும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கைக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கைக்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நிந்தனை எனும் ஆயுதம் உன் வல்லமையை இழந்து போ, இழந்து போ, இழந்து போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கைக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கைக்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நிந்தனை எனும் ஆயுதம் உன் வல்லமையை இழந்து போ, இழந்து போ, இழந்து போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கைக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கைக்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நிந்தனை எனும் ஆயுதம் உன் வல்லமையை இழந்து போ, இழந்து போ, இழந்து போ. ஆமென். தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புசியுங்கள், பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள். இயேசுவும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஆண்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் எதையெல்லாம் செய்ய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க நேயர்களே, இருக்கிற இடத்தில் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்கானதை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்று அப்பத்தை எடுத்து
பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம் என்று சொல்லி பயபக்தியோடு புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை, பாவம் மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பவுலடிகள், உங்களில் ஒருவரும் பாத்திரமாய் போகாதபடி உங்களை வைத்து பார்த்து இதில் பங்கு பெறுங்கள் என்றார். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே இது கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம் என்று சொல்லி பயபக்தியோடு பருகுங்கள். நன்றி அப்பா, உம்முடைய திரு சரீரம், உம்முடைய திரு ரத்தத்திற்கு நன்றி. உமக்காக உம்மோடு இணைந்து வாழ அருள் தாரும். ஆமேன். இருக்கிற இடங்களை எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளிலே உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்கள், பரிசுத்தவான்களை நினைக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பந்தை கொஸ்தைக்காரர்களை உம் கைகளில் போடுக்கிறோம். தெய்வமே, ஊழியத்தின் முன்னணியில் நிற்கின்ற கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்களை நினைக்கிறோம். இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறோம். உலகமெங்கும் யாரெல்லாம் உத்தம திருத்தொண்டர்களாய் செயல்படுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல் மந்திரிகள், தமிழ்நாட்டின் முதல் மந்திரி, எங்கள் நாட்டை காக்கின்றவர்கள், எங்கள் வீட்டை காக்கின்றவர்கள், இராணுவத்தினர், போலீஸ் அதிகாரிகள், சுத்தமாய் வைத்து கொள்ள பாடுபடுகிற சுகாதார தொழிலாளர்கள், நாங்கள் சுகமாய் இருக்க அரும்பாடுபடுகிற மருத்துவ குழாமினர்கள், ஒவ்வொருவரையும் கைகளில் போடுகிறேன். ஏஞ்சல் டிவி நேயர்கள் இவ்விடத்திலிருந்து பார்த்தாலும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். அவர்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண வாழ்க்கை கைகூடி வரட்டும். தொழில் ரீதியிலே உயர்வை பெறட்டும். சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் நீங்கட்டும். அற்புதங்கள் தானாய் நடக்கட்டும். என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரையும் கைகளில் போடுகிறேன். ஆசீர்வதியும். வெகு தொலைவில் வேலைக்கும் படிக்கவும் போயிருக்க பிள்ளைகளை கனப்படுத்தும். இன்று எங்களோடு இணைந்த அத்தனை தெய்வ மனிதர்களையும் கூட ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அது தமிழிலும் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். விடுதலை வேண்டி விரும்புகிறவர்கள் மற்றவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி பாருங்கள், பார்க்க தூண்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை பற்றி உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி நவிழுகிறோம். தொடர்பு கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். God bless you.